தனு கர்ண புவன போகம் அப்படின்னா என்ன? அதாவது தனு என்றால் நம்முடைய உடம்பு, தனு என்பது நம்முடைய உடம்பு. கர்ணம் என்றால் கருவிகள். இப்போ மெய் வாய் கண் காது மூக்கு இது அறிவு கருவிகள். செயல்கருவிகள் என்பது கால் கை, இதுக்கு பாதம் உபசன்னு பேர், கைக்கு பாணின்னு பேர், காலுக்கு பாதம்னு பேர். சரி, மலம் கழிக்கிற கருவி, ஜலம் கழிக்கிற கருவி, பாதம் உபஸ்தம் என்று பெயர். புரியுங்களா? செயற்கருவியில் வாக்கு அப்படின்னு ஒன்று சேர்ப்பாங்க. வாக்குன்னா சத்தம். ஒருத்தன் இங்கே வாடானா வருவான், போடானா போகிறான். அந்த சத்தமும் ஒரு செயற்கருவி. எனவே வாக்கு, கை, கால், அதாவது பாதம் உபஸ்தம். இந்த அதுதான் தனு. கருணம் என்றால் கருவிகள், நம்ம உடம்பில் உள்ள கருவிகள். மொத்தம் 35 கருவிகள் இருக்கின்றன. அந்த கர்ணங்கள் 4. இதெல்லாம் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். சரி, இப்போ தனு கருணம். புவனம் அப்படின்னா நாம் வாழ்கிற இடம். போகம் என்றால் நாம் அனுபவிக்கிற இன்பத் துன்பங்கள். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வரோம்ல, இதெல்லாம் அதை இன்பப்பட்டாலும் சரி துன்பப்பட்டாங்க, இது போகம். இதுதான் தனு கருண புவன போகம். நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.